வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது ஜெபஸ்டின். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது PSLV C-54 ராக்கெட். செயற்கைக்கோள் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது என இஸ்ரோ தலைவர் சோம்நாத் மகிழ்ச்சி. அரசியலமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடித்து நாட்டை முன்னோக்கி எடுத்துச் செல்ல வேண்டும். அரசியலமைப்பு நாளை ஒட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். மின் இணைப்பை ஆதாருடன் இணைப்பதால் வீடுகளுக்கான 100 யூனிட் இலவச மின்சாரம் வழங்குவதில் பாதிப்பில்லை. மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி உறுதி. அண்ணாமலையார் கோயிலில் கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். பாஜகவின் கைப்பாவையாக இருக்கிறார் ஆளுநர். தமிழக நலனுக்கு விரோதமாக இருப்பதாகவும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சனம். தனியார் நிறுவனங்களில் தமிழர்களுக்கு 80% வேலைவாய்ப்பு வழங்க சட்டம் இயற்ற வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி. தமிழகம் புதுச்சேரியில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. இனி விரிவான செய்திகள். அரசியல் சாசனத்தை அறிந்து கொள்ள அது தொடர்பான விவாதங்களில் இளைஞர்கள் பங்கேற்க வேண்டுமென பிரதமர் மோடி கூறியுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற இந்திய அரசியல் சாசன நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர் மோடி, இந்திய அரசியல் சாசனத்தை வழங்கிய அம்பேத்கர் உள்ளிட்ட தலைவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக கூறினார். மேலும் எளிமையான சட்டங்கள் மூலம் விளிம்பு நிலையில் உள்ள ஏழை மக்கள் மற்றும் பெண்களை அதிகாரப்படுத்துவதாகவும் அவர் கூறினார். சாமானியர்களும் புரிந்து கொள்ளும் வகையில் தீர்ப்புகளை இந்திய மொழிகளில் கிடைக்கச் செய்ய வேண்டுமென குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற அரசியல் சாசன தின நிறைவு நிகழ்வில் அவர் பேசுகையில், அரசியல் சாசனத்தின் அடிநாதமே அதன் முகவுரையில் உள்ளது என கூறினார். நீதிமன்றங்களின் தீர்ப்புகளை சாமானியர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என வேதனை தெரிவித்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, சாமானியர்களும் புரிந்து கொள்ளும் வகையில் தீர்ப்புகளை இந்திய மொழிகளில் கிடைக்கச் செய்ய வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். நமது அரசியலமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடித்து அதனை வடித்து தந்த அண்ணல் அம்பேத்கர் உள்ளிட்ட அறிஞர் பெருமக்கள் விரும்பியபடி நாட்டை முன்னோக்கி எடுத்துச் செல்ல வேண்டுமென்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பு நாளை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில், சமத்துவம், சகோதரத்துவம், மதச்சார்பின்மை உள்ளிட்ட உயரிய விழுமியங்களை கொண்டது நமது அரசியலமைப்பு சட்டம் என்று கூறினார். இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு தமிழ் மண்ணில் இருந்து எழுதப்படட்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழ் இலக்கிய மரபை கொண்டாடும் நெல்லை பொருணை திருவிழாவை காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழ் சமூகம் இலக்கிய முதிர்ச்சியும் பண்பாட்டின் உச்சத்தையும் அடைந்த பெருமைக்குரிய சமூகம் என கூறினார். தமிழ் சமூகமானது இலக்கிய முதிர்ச்சியும் பண்பாட்டின் உச்சத்தையும் அடைந்த பெருமைக்குரிய சமூகம். கீழடிய தொடர்ந்து சிவகலை, கொற்கை என பல அகழ்வாய்வுகள் வழியாகவும் பல்வேறு முன்னெடுப்புகள் வழியாகவும் அறிவியல் பூர்வமாக நிறுவப்படும் நமது தொன்மை, நம்முடைய பெருமை. தமிழ் மொழி வளர்ச்சிக்கு மத்திய அரசு உதவவில்லை என திமுக MP கனிமொழி விமர்சித்தார். திருநெல்வேலியில் நடைபெற்ற பொருணை இலக்கிய திருவிழாவில் பேசியவர் இதனை கூறினார். எல்லாரும் சமம், எல்லாரும் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேர் இன்று நம்மை சமமாக நடத்தவில்லை, நம்முடைய மொழியை சமமாக நடத்தவில்லை. கீழடியிலே இருக்கக்கூடிய ஆராய்ச்சிகளுக்கு அவர்கள் காசு கூட தர மறுக்கிறார்கள், அதை அங்கீகரிக்க கூட மறுக்கிறார்கள். தமிழை கொண்டாடுகிறேன் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் தமிழ் மொழிக்கான அங்கீகாரம் அங்கே தரப்படவில்லை. ஒரு நீதிமன்றத்து மொழியாக கூட அதை ஏற்க மறுக்கிறார்கள். முற்போக்கு சிந்தனையோடு இலக்கியத்தை கொண்டு செல்லும் கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக பொருணை இலக்கிய திருவிழாவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசியுள்ளார். முற்போக்கு சிந்தனையோடு இன்றைக்கு இந்த இலக்கியத்தை கொண்டு செல்ல வேண்டிய அந்த கட்டாயம் நமக்கு இருக்கின்றது. ஏன்னா இன்றைக்கு நிறைய பிற்போக்குவாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அடிப்படை வாசிப்பை கூட பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேர் ஆயுதமாக மாற்றிக்கொண்டு அதில் எப்படியாச்சும் நுழையலாமான்னு பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் நம்முடைய மாணவர்களை கொண்டு செல்கின்ற அந்த பணியில் நாம் நம்மளை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இல்லம் தேடி கல்வியில் ஒவ்வொரு மையத்திலும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நூலகத்தை எப்படியாச்சும் புகுத்த வேண்டும் என்ற ஆசையில் பல இலக்கிய நூல்களை உள்ளே நாங்கள் கொண்டு வரணும், நாங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். திருக்கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் இன்று கொடியேற்றத்துடன் கார்த்திகை தீப திருவிழா தொடங்கியது. அதில் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். டிசம்பர் மாதம் 6ஆம் தேதியன்று மகாதீபம் ஏற்றப்பட உள்ள நிலையில் திருவண்ணாமலையே விழாக்கோலம் பூண்டுள்ளது.
மின் இணைப்பு எண்ணை ஆதாருடன் இணைப்பதால் 100 யூனிட் இலவச மின்சாரம், மானியம் உள்ளிட்டவற்றில் எந்தவித மாற்றமும் இல்லை என மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மின் இணைப்பு எண்ணை ஆதாருடன் இணைக்கும் பணி மத்திய அரசின் ஒப்புதலை பெற்று நடைபெற்று வருவதாக கூறியுள்ளார். இதற்காக வரும் 28ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை சிறப்பு முகாம்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஆதார் எண்ணை மின் இணைப்புடன் இணைக்கச் சொல்லி மின் நுகர்வோர்களை திமுக அரசு துன்புறுத்துவதாக முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், கடந்த 1½ ஆண்டு கால திமுக அரசின் செயல்பாடு சொல்வது ஒன்று, செய்வது ஒன்றாக உள்ளதாகவும், இதுதான் திராவிட மாடலா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியாவில் பொது சிவில் சட்டம் அமல்படுத்துவது சாத்தியமில்லை என தமிழக காங்கிரஸ் தலைவர் கே.எஸ். அழகிரி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். சென்னையில் ஜிபிஎஸ் ஒலிபெருக்கிகள் பொருத்தப்பட்ட மாநகர பேருந்துகளின் சேவையை திமுக எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேருந்து நிறுத்தத்தை அடைவதற்கு 100 மீட்டருக்கு முன்பாக தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் நிறுத்தத்தின் பெயரை இந்த ஜிபிஎஸ் ஒலிபெருக்கிகள் அறிவிக்கும். முதற்கட்டமாக 150 பேருந்துகளின் சேவையை பல்லவன் இல்லத்தில் திமுக எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் உள்ள 32 மருந்து சேமிப்பு கிடங்குகளில் எந்த அரசியல் கட்சி தலைவரும் நேரடியாக சென்று ஆய்வு செய்யலாம் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருந்து தட்டுப்பாடு இருந்தால் 104 என்ற எண்ணை அழைக்கலாம் என்று கூறினார். சத்தியமங்கலம் புலிகள் காப்பக பகுதியில் கட்டப்பட்டு வரும் பழங்குடியினர் அருங்காட்சியகத்தை வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் நேரில் ஆய்வு செய்தார். தொடர்ந்து பழங்குடியின மக்களுக்கு கடன் உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பழங்குடியினர் அருங்காட்சியக பணிகளை முடிக்க மேலும் 2 கோடி ரூபாய் தேவைப்படுவதாகவும், அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். வணிக பயன்பாட்டுக்காக நிலங்களை கையகப்படுத்தப்படும் போது நிறுவனங்களின் லாபத்தில் நில உரிமையாளர்களுக்கு பங்கு கிடைக்கும் வகையில் சட்டம் இயற்ற வேண்டுமென அரசுக்கு மாநில தகவல் ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. இது தொடர்பான மனுக்களை விசாரித்த மாநில தகவல் ஆணையர் முத்துராஜ், மருத்துவமனைகள், சாலைகள், அரசு அலுவலகங்களுக்காக நிலம் கையகப்படுத்தும் போது உரிமையாளர்களுக்கு முழு இழப்பீட்டை தர வேண்டும் என்று கூறியுள்ளார். வணிக பயன்பாட்டுக்காக நிலம் கையகப்படுத்தும் போது சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் லாபத்தில் நில உரிமையாளர்களுக்கு பங்கு தரலாம் என்றும் ஆலோசனை வழங்கியுள்ளார். சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக விவசாய அணியின் முன்னாள் ஒன்றிய பொறுப்பாளர் தங்கவேலுவின் மறைவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள முதல்வர், ஹிந்தி திணிப்பிற்கு எதிராக தன் உடலை தீக்கிரையாக்கிக் கொண்டதை அறிந்து வேதனையடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் தாழையூர் தங்கவேல் குடும்பத்தினருக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இரங்கல் தெரிவித்துள்ளார். பேனர் விவகாரத்தில் அதிமுக ஆதாரம் இல்லாமல் அவதூறுகளை பரப்பி வருவதாகவும், ஆதாரம் இருந்தால் குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கட்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஆதாரமில்லாத அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆதாரத்தோடு அவர்கள் புகார்களை முன்வைக்கட்டும். அதை ஆளும் கட்சி திமுக அரசு எதிர்கொள்ள வேண்டிய முறைப்படி எதிர்கொள்ளும் என்று நான் நம்புகிறேன். தனியார் நிறுவனங்களில் தமிழர்களுக்கு 80% வேலைவாய்ப்பு வழங்க சட்டம் இயற்ற வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் தமது ட்விட்டர் பதிவில், ஹோசூர் அருகே அமைக்கப்பட்டு வரும் டாடா எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சாலையில் வெளிமாநிலத்தவருக்கு அதிக வேலைவாய்ப்புகள் வழங்கப்படுவதாக சர்ச்சைகள் எழுந்துள்ளதாக புகார் கூறியுள்ளார். தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி பாஜகவின் கைப்பாவையாக செயல்படுகிறார் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சித்துள்ளார். விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரனின் பிறந்தநாளை முன்னிட்டு எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமையகத்தில் தொண்டர்களுக்கு வைகோ இனிப்பு வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக நலனுக்கு விரோதமாக ஆளுநர் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். அரசியல் சட்டத்திற்கு விரோதமாகத்தான் ஆளுநர் ஆர்.என். ரவி செயல்படுகிறார். அவர் பிஜேபியினுடைய கைப்பாவையாக, ஊதுகுழலாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அரசியல் சட்டம் அரங்கேறிய நாளன்று, இந்த நாளன்று அவர் பேசுவதெல்லாம் பொய், சொல்வதெல்லாம் அப்பட்டமான பொய். அவர் தமிழ்நாட்டுக்கு விரோதமாக செயல்படுகிறார் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியை திரும்பப் பெற வலியுறுத்தி டிசம்பர் 29ஆம் தேதி ஆளுநர் மாளிகை முன்பு போராட்டம் நடத்தவுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் உள்பட 9 செயற்கைக்கோள்களுடன் PSLV C-54 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. கடற்பரப்பின் வெப்பநிலை, காற்றின் வேகம் குறித்த தகவலை சேகரிக்கும் வகையில் OZON-SAT-3 செயற்கைக்கோள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே 9 செயற்கைக்கோள்களும் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது.
குலசேகரப்பட்டணத்தில் அமைக்கப்பட்டு வரும் ராக்கெட் ஏவுதள பணிகள் அடுத்த 24 மாதங்களில் நிறைவடையும் என இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார். மேலும் 2023ஆம் ஆண்டு இறுதியில் ககன்யான் திட்டத்திற்கான ஆளில்லா விண்கலம் விண்ணில் ஏவப்படும் என்றும் அவர் கூறினார். பூமியைப் போன்று கிரகம் ஒன்றை கண்டுபிடித்துள்ளதாக நாசா விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இந்த கிரகத்திற்கு TOL 1075b என பெயரிட்ட நாசா, அங்கு மனிதர்கள் சென்றால் அவர்களின் எடை 3 மடங்கு அதிகரித்து காணப்படும் எனவும் தெரிவித்தனர். மேலும் பூமியை விட 10 மடங்கு பெரியதாக இருக்கும் TOL 1075b என அழைக்கப்படும் இதை சூப்பர் எர்த் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். திருவாரூர் அருகே 8 கல்லூரி மாணவிகளை ஒருநாள் முதல்வராக நியமனம் செய்து மாணவிகளுக்கு தனியார் கல்லூரி இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளது. சேந்தமங்கலத்தில் இயங்கி வரும் தனியார் கல்லூரியில் இளங்கலை இறுதி ஆண்டு படிக்கும் 12 மாணவிகள் கடந்த பருவத் தேர்வில் பாரதிதாசன் பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். இதனையடுத்து அந்த மாணவிகளை கௌரவிக்கும் விதமாக அவர்களை ஒருநாள் கல்லூரி முதல்வராக நியமித்தது. அதனைத் தொடர்ந்து மாணவிகள் ஒருநாள் முதல்வராக கல்லூரி முழுவதும் வலம் வந்தனர். தமிழகம் முழுவதும் 2 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நேரடி முறையில் நீட் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு துவங்கின. மாநிலம் முழுவதும் 400க்கும் அதிகமான பயிற்சி மையங்களில் 20,000 அரசு பள்ளி மற்றும் அரசு நிதி உதவி பெறும் மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர். சென்னையில் அமைக்கப்பட்டுள்ள 13 மையங்களில் 800 மாணவர்கள் பயிற்சியில் சேர்ந்துள்ளனர். 2 குப்பை தொட்டிகள் வைக்காத கடைகளின் உரிமையாளர்களுக்கு சென்னை மாநகராட்சி 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. சென்னை மாநகராட்சி பகுதி கடைகளில் மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளை தரம் பிரிக்கும் வகையில் 2 குப்பை தொட்டிகளை வைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 2 குப்பை தொட்டிகளை வைக்காத கடைகளின் உரிமையாளர்களுக்கு 1,04,900 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆன்லைன் ரம்மி தடை சட்டத்திற்கு விரைவில் ஆளுநர் ஒப்புதல் தருவார் என்ற நம்பிக்கை இருப்பதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். இனிமேல் அவங்க நாங்கள் சட்டமன்றத்தில் சட்ட மசோதா ஏற்றப்பட்டு தாக்கல் செய்யப்பட்டு விட்டது, ஏற்றப்பட்டிருக்கிறது. அது ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அது எப்படி ஏதாச்சும் ஒரு இப்போ விளக்கம் கேட்டிருக்காங்க, அதுக்கு பதில் கொடுத்துருக்கிறோம். அதை வைத்து நிச்சயமாக விரைவில் ஒப்புதல் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. மகளிர் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்காக விரைவில் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டு நிச்சயம் நிறைவேற்றப்படும் என சபாநாயகர் அப்பாவு உறுதியளித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற இந்திய அரசியலமைப்பு சட்ட நாள் விழாவில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கேரளாவில் கடந்த 2016 முதல் 2022 செப்டம்பர் மாதம் வரை 156 பேர் வரதட்சணை கொடுமைக்கு பலியாகியுள்ளதாக கேரள காவல்துறையின் குற்றப்பதிவு பிரிவு தெரிவித்துள்ளது. வரதட்சணை தடை தினத்தை முன்னிட்டு இந்த தகவலை கேரள காவல்துறையின் குற்றப்பதிவு பிரிவு வெளியிட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு குடும்ப வன்முறை வழக்குகள் 2,970 இருந்த நிலையில் 2022 செப்டம்பர் வரையிலான காலத்தில் இது 3,779 வழக்குகளாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் சங்கங்களில் ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்ய சரியான கட்டமைப்புகள் இல்லை எனவும் நடிகர் கருணாஸ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சினிமாவுக்கு வரும் மாணவர்களுக்கு சரியான பிளாட்ஃபார்ம் இல்லை என்றும் கூறினார். அவர்கள் ஒரு கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படிக்கிறாங்கன்னா ஒரு 25 பேர்னா 3 ஆண்டுகளுக்கு ஒரு 75 பேர், குறைந்தபட்சம் ஒரு கல்லூரியில் 100 பேர், ஒரு வருடத்துக்கு ஒரு 25 பேர் வெளியாகிறாங்கன்னா ஒரு 100 கல்லூரி எடுத்துக்கிட்டீங்கன்னா 2,500 மாணவர்கள் தன்னை இயக்குனராகவும் ஒரு நடிகனாகவும் ஒரு இசையமைப்பாளனாகவும் தன்னை ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்டராகவும் இப்படி பல கோணங்களில் ஒரு கேமராமேனாகவும் ஆர்ட் டைரக்டராகவும் இப்படியெல்லாம் அவங்க சிந்திச்சுக்கிட்டு ஆசைப்பட்டுட்டு வர்றாங்க. ஆனால் அவங்களுக்கான சரியான பிளாட்ஃபார்மிங் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை. ஏன்னா நான் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்திருக்கிறேன், நடிகர் சங்கத்தில் இருந்திருக்கிறேன், இன்னும் எல்லா சங்கத்தையும் நான் பார்த்துட்டேன். அங்கெல்லாம் பஜ்ஜி வடை சாப்பிட்றது தான் அந்த சங்கங்கள் சரியாக இருக்குமே தவிர ஆக்கப்பூர்வமாக எந்த வேலைகளும் செய்கிறதுக்கு இங்கே சரியான இது கிடையாது, கட்டமைப்பு கிடையாது. கால்பந்து உலகக்கோப்பை தொடரில் பலம் வாய்ந்த அர்ஜென்டினாவை வீழ்த்திய சவுதி அரேபிய அணியின் வீரர்களுக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார் பரிசாக வழங்கப்படும் என சவுதி மன்னர் இன்ப அதிர்ச்சி அளித்துள்ளார். கத்தாரில் இருந்து திரும்பி வந்தவுடன் வீரர்களுக்கு கார் வழங்கப்படும் என அவர் அறிவித்துள்ளார். இந்திய மதிப்பில் ரோல்ஸ் ராய்ஸ் கார் 10 கோடி ரூபாய் வரை விற்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 60 ரன்கள் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் அபார வெற்றி பெற்றது. பல்லக்கெல்லேவில் நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய ஆப்கானிஸ்தான் 8 விக்கெட் இழப்பிற்கு 294 ரன்கள் குவித்தது. பின்னர் ஆடிய இலங்கை 38வது ஓவரில் 234 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இரு அணிகளுக்கும் இடையிலான 2வது ஒருநாள் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது PSLV C-54 ராக்கெட். செயற்கைக்கோள் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது என இஸ்ரோ தலைவர் சோம்நாத் மகிழ்ச்சி. அரசியலமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடித்து நாட்டை முன்னோக்கி எடுத்துச் செல்ல வேண்டும். அரசியலமைப்பு நாளை ஒட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். மின் இணைப்பை ஆதாருடன் இணைப்பதால் வீடுகளுக்கான 100 யூனிட் இலவச மின்சாரம் வழங்குவதில் பாதிப்பில்லை. மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி உறுதி. அண்ணாமலையார் கோயிலில் கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். பாஜகவின் கைப்பாவையாக இருக்கிறார் ஆளுநர். தமிழக நலனுக்கு விரோதமாக இருப்பதாகவும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சனம். தனியார் நிறுவனங்களில் தமிழர்களுக்கு 80% வேலைவாய்ப்பு வழங்க சட்டம் இயற்ற வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி. தமிழகம், புதுச்சேரியில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.